தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் மீனவ கிராமம் அருகே உள்ள பட்டினமருதூரில் ஹரப்பா நாகரிகத்தை விட தொன்மையான செவ்வக வடிவ கிணறு மற்றும் குடுவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை தொல்லியல் துறை அகழ்வாராய்ச்சி செய்து பாதுகாத்திட வேண்டும் என்று வரலாற்று ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வரலாற்று மற்றும் தொல்லியல் ஆர்வலர் ராஜேஷ். இவர் பட்டினமருதூர் கிராம நிர்வாக அதிகாரியின் டிஜிட்டல் கிராப் சர்வே பணியோடு சேர்ந்து தனது கள ஆய்வு பணியினை மேற்கொண்டுள்ளார். அப்போது அக்கிராமத்தின் மிக மிக தொன்மையான டோலகா ஹரப்பா நாகரிகத்தினை விட தொன்மையானதாக தென்படும் மணல் கற்களால் அடுக்குதல் கட்டுமான முறையில் வடிவமைக்கப்பட்ட கிணற்றினை கண்டறிந்துள்ளார். அதன் தொன்மை தெரியாமல் பாதுகாப்பற்ற நிலையில் உப்பு உற்பத்தியாளர்கள் அதனை பயன்படுத்தி வருவதாகவும், இந்த கிணற்றினை உடனடியாக ஆய்வு செய்து வரைபடங்களில் பதிவு செய்து அரசுடைமையாக்கி பாதுகாக்கப்பட்ட தொன்மை சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வில்லேஜ் என்னென்னா ஒரு சிறப்பு வாய்ந்த பழைய காலத்து துறைமுக நகரங்கிறது எங்களோட ஆராய்ச்சி. சங்க கால பாண்டியர் காலத்துலேருந்து நகரம் மிகப்பெரிய கலாச்சாரத்தில் இருந்து வந்தது உள்ள அடையாளங்கள் எல்லாமே இந்த பூமியில் கடற்கரை ஓரத்தில் நிறைய சிதைவுகள் எடுத்து ஆவணப்படுத்தி இந்திய தொழில் துறை கூட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆய்வின் ஒரு கட்டமாக கிணறை பார்த்தோம். அந்த கிணறு பார்த்தா நம்ம குஜராத்தில் அந்த தோலவீரா கிணறோட ரொம்ப பழையமான கட்டுமானத்தில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த தோலவீராலாம் கிமு 2600 அந்த காலகட்டங்களுக்கு முன்னாடியில் சொல்கிறாங்க. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட நகரம் மாதிரி சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த கலாச்சாரம் பின்னால் போகுமோ அப்படிங்கிற ஒரு ஆனந்தமான ஐயப்பாடு இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அரசாங்கம் தலையிட்டு இந்த கிணத்தை ஆய்வு பண்ணி இந்திய தொழில்துறைக்கு டைரக்ஷன் கொடுத்து அவங்கள மேற்கொண்டு இந்த பதிவை ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா மிகப்பெரிய லீடு கிடைக்கலாம். இதே போன்று சர்வேயின் 40 தென்கடைசி பகுதியில் உள்ள தனியார் விரால் வளர்ப்பு பண்ணையாக இருந்த பகுதியில் காணப்படும் சற்று சிறிய அளவிலான ஏற்கனவே கடந்த மாதம் 29ஆம் தேதியன்று ஆவணப்படுத்தப்பட்ட சமீபத்திய வெள்ளத்தால் மூடப்பட்டுள்ள சுமார் 40க்கு 50 அடி ஆழம் உள்ளதாகவும் காணப்பட்ட வட்ட கிணற்றையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் அந்த பகுதியில் பல்வேறு இடங்களில் குடுவைகள் காணப்படுவதாகவும், அதனை அப்பகுதியை சேர்ந்தவர்கள் என்னவென்று தெரியாமலேயே இருந்து வருவதாகவும், அந்த குடுவைகளை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பண்டைய மக்கள் சேமிப்பு குடுவைகளாக பயன்படுத்தினார்களா அல்லது முதுமக்கள் தாலியாக வயதானவர்களை வைத்து புதைக்கப்பட்டதா என்பதையும் ஆராய்ச்சி செய்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதே பகுதியில் உள்ள மற்றும் ஒரு பண்டைய கால கல்வெட்டாக குதிரையில் மன்னன் வீற்றிருப்பது போலவும் பாண்டிய மன்னன் ஒருவர் 2 மனைவிகளை 2 பக்கமும் வைத்தது வண்ணம் ஒரு சிலையும் பழங்காலத்து மணல் கல்வெட்டு சிற்பம் ஒன்றும் அப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் கிபி 200ஆம் நூற்றாண்டில் உள்ளதாக இருக்கலாம் என கூறப்படுகின்றது. மேலும் சேதுபாதை ரோடு எனும் சாலை இந்த வழியாகத்தான் ராமேஸ்வரம் முதல் திருச்செந்தூர் வரை சென்றுள்ளது எனவும், அதற்கான சுவடுகள் மணல் கற்களால் அமைக்கப்பட்டுள்ள சாலைகள் ஆகியவை இன்றும் அங்கு உள்ளது என்றும், எனவே இதனையெல்லாம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து உண்மை என்ன என்பதை வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் தெரிவித்தார் வரலாற்று ஆர்வலர் ராஜேஷ். எனவே குஜராத் மாநிலத்தில் உள்ள டோலகா ஹரப்பா நாகரிகத்தினை விட தொன்மையானதாக தென்படும் மணல் கற்களால் ஆன கிணறு, சிலைகள், சாலைகள் ஆகியவற்றை ஆய்வு செய்தால் இன்னும் பல பண்டைய நாகரிகம், பண்டைய மக்களின் வாழ்வியல் முறை ஆகியவை வெளி உலகத்திற்கு தெரிய வரும் எனவும், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி நம் தமிழ் மொழி என்பதை இதன் மூலம் நிரூபிக்க முடியும் எனவும், இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வரலாற்று ஆர்வலர் ராஜேஷ் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆய்வு பண்ணதில் பழங்காலத்தில் உள்ள சிலைகள் மற்றதுக்கு அதை அனைத்தும் அதில் அங்கே இருக்குது. அதை ஆய்வு பண்ணாச்சுன்னு சொன்னால் முந்தைய காலத்தினுடைய வரலாறு அதில் தெரியும். பழங்காலத்தில் உள்ள முதுமக்கள் தாலின்னு சொல்லுவாங்களா, அந்த இதெல்லாம் அங்கே நாங்கள் கண்டு எடுத்திருக்கோம். மார்க்கபோல தன்னோட வரலாறு குறிப்பில் 1892 வந்துட்டு போகும்போது இந்த பூமி பைபிளில் உள்ள ஏதேன்ஸ் நகரம் போன்று மிக செழிப்பான நகரம் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிட்றாரு. குலசேர பாண்டியன் காலத்தில் இந்த பூமியில் பல டன் கணக்கான பொருட்கள் இருந்ததாகவும் ஆவணப்படுத்திட்டு போயிருக்காரு. அப்போ எவ்வளோ பெரிய சிறந்த நாகரிகம் மார்க்கபோல சொன்ன மாதிரி செழிப்பாக இருந்திருக்கு. அதனால் சுற்றி ஒரு ஃபென்சிங் போட்டு இந்த இடத்த மான்மன்ஸை பாதுகாக்கிறது எங்களோட கோரிக்கை. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ராஜா சாலமோனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.